So hi guys, இன்னைக்கு நம்ம ஓஜம் கராஜ்ல என்ன பார்க்க போறோம்னா செராமிக் கோட்டிங் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ செராமிக் கோட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கெமிக்கல் சொல்யூஷன். அது வந்து நம்ம காரோட சர்ஃபேஸ்ல போடும்போது மைனியூட்டான ஸ்கிராச்சஸ், அதுக்கப்புறம் வாட்டர் ரெப்பலண்ட், அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் அதாவது நம்ம வந்து ஓப்பன் பார்க்கிங்லேயே வந்து நம்ம காரை வந்து விட்டுருந்தாலுமே ஸோ நம்ம பெயிண்ட்டை வந்து டேமேஜ் பண்ணாது, பெயிண்ட்டை வந்து டல் ஆக்காதுன்ற மாதிரிலாம் ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த செராமிக் கோட்டிங்கோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, அதோட ப்ரைஸஸ் அண்ட் அதோட மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி செராமிக் கோட்டிங் தான் பார்க்க போகிறோம் மினி கூப்பருக்காக. ஸோ இந்த செராமிக் கோட்டிங் நம்ம எங்கே பண்ண போகிறோம்னா அவுட்டோடாக்ன்றது நம்ம ஓஜம் கேரேஜோட ஒரு பார்ட்னர்ஷிப் வெஞ்சர். ஸோ இந்த அவுட்டோடாக் எங்கே இருக்குது, அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் நான் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து அவுட்டோடாக்கோட ஓனர் விமல் ப்ரோ. ஸோ இவர் வந்து நம்மளுக்கு இப்போ செராமிக்ல வந்து என்னென்ன ப்ராசஸ், நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே வந்து அவர் சொல்லுவார். அண்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறது வந்து நம்ம செராமிக் கோட்டிங் 9H ப்ராடக்ட். ஸோ இது என்னன்னா உங்களுக்கு 3 years வாரண்டியில் இருக்குது. ஸோ 9 ப்ராடக்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்காக நம்ம சொல்ல போனோம்னா பாலிமர் பேஸ்டு, ஆர்கானிக் பேஸ்டு அண்ட் இன்ஆர்கானிக் பேஸ்டு. ஸோ இன்ஆர்கானிக் பேஸ்ட் தான் இப்போ அட்வான்ஸ்டு. ஸோ இன்ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். ஸோ இதுக்கு வந்து இந்த QD லைட்ஸு, IR லைட்ஸு, ரெட் கலர் லைட்ஸு அதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு வெதர் கண்டிஷனுக்கு அது க்யூர் ஆகிடும். ஜஸ்ட் நீட் கவர் ஸ்பேஸ் ஆகும், மற்றபடி வெதர் தேவை. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ட் பை ஸ்கோடா, வோல்க்ஸ்வேகன் அண்ட் MG. ஸோ பேன் இந்தியா அப்ரூவ் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட். இது வரைக்கும் எந்த ப்ராடக்ட்டுமே வந்து அப்ரூவல் வாங்கல. அப்ரூவல்ன்றது வந்து எந்த ப்ராடக்ட்ஸுமே கிடையாது. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் அப்ரூவல் வாங்கியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கரெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ராசஸ், வாஷிங் முடிச்சு பெயிண்ட் கரெக்ஷன் முடிச்சப்பறம் 3 layers ஆஃப் செராமிக் கோட்டிங். எல்லாத்துக்குமே ஒரே செராமிக் ஒரே சொல்யூஷன் தானா, இல்லை வந்து நம்ம சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் வாங்கணும்? இல்லை, வாரண்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் மாறும். ஓகே. ஸோ பேசிக்காக 1 year வாரண்டிக்கும் இருக்குது, 2 years வாரண்டி, 3 years வாரண்டி அண்ட் 5 years வாரண்டி. ஓகே. ஸோ வாரண்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் மாறும். ஸோ இப்போ நான் பார்க்கும்போது கண்ணாடிக்கு வேறு ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன். ஸோ ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 kit வரும். 1 car 1 kitன்ற கான்செப்ட் நம்ம பண்ணுறது. ஓகே. ஸோ இந்த 1 car 1 kitன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடிக்கு பெயிண்டர் ஏரியாவுக்கு செப்பரேட்டாக வரும், கிளாஸுக்கு செப்பரேட்டாக இருக்கும், அலாய் வீல்ஸுக்கு செப்பரேட்டாக இருக்கும், ஃபைபருக்கு செப்பரேட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே ப்ராடக்ட் டிஃபர் ஆகும். ஸோ இது எல்லாமே ஒரு கிட்டுக்கு வரும். அந்த ஒரு கிட்டில் ஒரு ப்ராடக்ட் அந்த ஒரு காருக்கு மட்டும் தான் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்னென்ன ப்ரைஸஸில் வந்து பண்ணியிருக்கீங்க செராமிக்? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 15,000 வந்து ஸ்டார்டிங் இருக்குது. 1 year வாரண்டி வரும். 50,000 வந்து ஸ்டார்டிங் இருக்குது. நம்ம 5 years வாரண்டி ப்ராடக்ட்ஸ் SUV வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்கும் மேக்ஸிமம் ப்ரைஸில். ஸோ இப்போ செராமிக் இல்லாமல் ஆப்ஷனலாக நிறையா இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் என்னென்ன வெரைட்டிஸ்? ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கிடையாது, அது வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன், பெயிண்ட் ப்ரொடக்ஷன். ஓகே. ஸோ அது பார்த்தீங்கன்னா PPFன்னு சொல்லுவாங்க, பெயிண்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அது செராமிக் வந்து கெமிக்கல் பாண்ட் பேஸில் நம்ம அப்ளை பண்ணுறோம், கெமிக்கல் ப்ராடக்ட்டில் லிக்விட் பேஸில் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து PPF ஃபிலிமாக வரும், உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஃபிலிமாக வரும். ஓகே. ஸோ ஆல்ரெடி அந்த ஃபிலிம்லேயே வந்து செல்ஃப் ஃபீலிங் மெட்டீரியல் இருக்கும், செல்ஃப் ஃபீலிங் அண்ட் நேனோ கோட்டட் ப்ராடக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த செராமிக் ப்ராடக்ட்ஸ் கோட்டிங் வந்து ஸோ அது வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் பொறுத்து இருக்குங்க. கஸ்டமர்ஸ் எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அவங்க எனக்கு இந்த பட்ஜெட்டில் போதும் அப்படின்னா நம்ம செராமிக் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை அவங்க ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க, எனக்கு ப்ரொடெக்ஷன் தான் வேணும் நம்ம காருக்கு, நான் 10 years வெஹிக்கிள் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க PPF போகலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 80,000 வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து நீங்கள் 1 year வாரண்டி, 2 years வாரண்டின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அந்த வாரண்டினா என்னென்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணுவீங்க? ஸோ அந்த வாரண்டியில் இப்போ 1 year ப்ராடக்ட் எடுக்கிறாங்க. அந்த 1 yearக்குள்ளே உங்களுக்கு இப்போ நாங்கள் கொடுக்குற கண்டிஷனில் வெஹிக்கிள் அப்ளை ஆகும். ஓகே. அந்த 1 yearக்கு அந்த ப்ராடக்ட் வந்து 1 year மேலேயே இருக்கும். இப்போ 1 year வாரண்டி கொடுக்குறோன்னா டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா 2 years வரைக்கும் இருக்கும். இப்போ நாங்கள் வாரண்டி கொடுக்குறோன்னா அந்த 1 yearக்குள்ள இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த கோட்டிங்க்கு ஏதாவது டேமேஜ் வந்தாலுமே, ஏதாவது மைனஸ் ஸ்க்ராச்சஸ், ரூ மார்க்ஸு, கலர் டல்லர்ஸு எது வந்தாலுமே திரும்பி நாங்கள் ரீவொர்க் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஆளுங்களை எடுத்துகிட்டு போய் இடிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணால் அதெல்லாம் கவர் ஆகல. நம்ம ஆளுங்களாம் எடுத்துகிட்டு போய் இடிச்சுட்டு இருந்தால் கவர் ஆகாது. ஸோ அது வராது. ப்ரோ இப்போ செராமிக் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்? செராமிக் கோட்டிங் உங்களுக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, செராமிக் மேஜர் ப்ரொடெக்ட் வந்து மைனஸ் ஸ்க்ராச்சஸ். மைனஸ் ஸ்க்ராட்ச்னு சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ல வந்து ரிங்காக ஸ்க்ராச்சஸ் தெரியும், சூமாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதுதான் வந்து ஒரு மேஜராக ப்ரொடெக்ட் பண்ணுறது. என்ன ஆகும்னா இப்போ வண்டி பார்க் பண்ணியிருப்பீங்க, வண்டி டஸ்ட்டாக இருக்கும், எல்லாம் என்ன பண்ணுவோம் ட்ரை கிளாத் எடுத்து
கொடிக்கிறன்ற பேர்ல மொத்தமாக தேய்ச்சி விட்டுருவாங்க. ஸோ என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த ஸ்க்ராச்சஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஸ்க்ராச்சஸ் ஃபார்ம் ஆகிறதுனால என்னன்னா கலர் டல்லாக நம்ம இருக்கும், அந்த ஷைனிங் இருக்காது வண்டியில், கலர் டல்னஸ் இருக்கும். ஸோ மெயினாக நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ஸ்க்ராச்சஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ மார்க்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த கோட்டிங் கொடுத்ததுனால அந்த ஸ்க்ராச்சஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட் ட்ராப் காக்கா எச்சம் படிச்சுன்னா ஒரு ஆசிட் காக்கா ஃபார்ம் ஆகும். அது நம்ம ஒரு வாரம் துடைக்காம விட்டாலுமே அந்த மேலே கிளியர் போட்டு ரிமூவ் ஆகிடும், டேமேஜ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆசிட் கண்டென்ட் வருது பேர்ட் ட்ராப். ஸோ அது ப்ரொடெக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. அண்ட் வாட்டர் மார்க்ஸ், இப்போ ஏதாவது அபார்ட்மெண்ட்ஸ்ல ஏசி தண்ணி ஏதாவது சொட்டுறது, வாட்டர் மார்க்ஸ், சோப் வாட்டர் மார்க்ஸ், இந்த வாட்டர் மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெயிண்ட் மொத்தமே டேமேஜ் பண்ணுவோம், ரீபெயிண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த பேர்ட் ட்ராப்பிங்ஸ் அதெல்லாம் பட்டாலுமே வந்து நம்ம அது எதனா மெஷர்ஸ் இருக்கா ப்ரோ? நம்ம இப்போ செராமிக் பண்ணிட்டோம், செராமிக் பண்ண அப்புறம் வந்து இந்த மாதிரி நீங்கள் டைரக்ஷன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு இல்லை பேர்ட் ட்ராப்பிங்ஸ் இருக்குன்னா அது கிளியர் பண்ணுறதுக்கு? ஜஸ்ட் வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணலாம். ஓகே, வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணலாம். ஸோ எதனா லைக் இப்போ நம்ம கார் வாங்கும்போது பெயிண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அப்படியே நம்ம கிளாத் வச்சு தொடக்கூடாதுன்ற மாதிரிலாம் நிறையா டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செராமிக் பண்ண அப்புறம் அந்த மாதிரி எதனா இருக்கா, நீங்கள் சோப் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எதனா ப்ரிகாஷன்ஸ்? அப்படிலாம் கிடையாதுங்க. நிறைய டீட்டெயிலிங் சென்டர்ல என்ன பண்ணுவாங்க, இது வந்து 100 வாஷஸ் வரைக்கும் வரும், 200 வாஷஸ் வரைக்கும் வரும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. எவ்ரி 6 months ஒரு வாட்டி மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஓகே. ஷாப்பு அவுட்லெட்டுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிட்டு அப்போ பூஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பூஸ்டர்ஸ் என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் பெயிண்ட் ப்ராடக்ட்டை செக் பண்ணிப்போம், கோட்டிங்கை செக் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பூஸ்டர்ஸ் எங்கிட்ட செப்பரேட்டாகவே இருக்கு. அந்த பூஸ்டர்ஸ் மட்டும் ரீலோட் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்க்ளூடிங் கம்ப்ளீட் வாஷிங்கோட சேர்ந்து வந்துடும். அந்த 6 months ஒரு மெயின்டெனன்ஸ் மட்டும் ரெகுலராக மெயின்டைன் பண்ணால் போதும். எவ்வளோ வாட்டி வேணாலும் வாஷ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். வெளியே எங்கேயுமே ரப்பிங் பாலிஷ் மட்டும் பண்ணக்கூடாது. மிஷின் பாலிஷ் கம்பெனி சர்வீஸ் சென்டர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டெஃப்லான் போட்டுக்கோங்க, ஒரு வேக்சிங் போட்டுக்கோங்க, அது மட்டும் போடாம இருந்தா போதும். இது அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ செராமிக் வந்து எக்ஸ்டீரியருக்கு மட்டும்தானா இல்லை இன்டீரியர்ஸ்க்கு வரும்? இன்டீரியர்ஸ்க்கும் வரும் ப்ரோ, இன்டீரியர்ஸ்க்கும் வரும். இன்டீரியர்ஸ்ல பார்த்தா மேஜரா வந்து லெதர் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க, லெதர் சீட்ஸ்க்கு வரும் உங்களுக்கு. ஸோ உங்க லெதர் சீட்ஸ்ல வந்து இப்போ வர எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஜ் கலரு, கிரீன் கலர் தான் சீட்ஸ் வரும். ஆமா, லைட் கலர்ஸா வரும் இன்டீரியர். ஸோ அதனால வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுற அழுக்காகாம இருக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லெதர் ப்ரொடெக்ஷனும் இருக்கு. அண்ட் இன்டீரியர் டேஷ்போர்டு சிஸ்டம் எல்லாமே இப்போ பியானோ பிளாக் ஃபினிஷ்ல தான் இன்டீரியர் சென்டர் கன்சோல்லாம் வருது. ஸோ அதுவும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு செராமிக் இருக்கு. ஸோ இன்டீரியர்ஸுமே செராமிக் இருக்கு, அது செப்பரேட்டாக வரும், அது தனி பேக்கேஜில் வரும், அது தனி பேக்கேஜ். ஸோ இப்போ பூஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அது எதனா அடிஷ்னல் காஸ்ட் பண்ணுமா? ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வாஷிங்கோட சேர்த்து பிளஸ் பூஸ்டர்ஸ் சேர்த்து 1000 rupees சார்ஜ் பண்ணுவோம். எனி வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிள் இருந்தாலுமே 1000 rupees சார்ஜ் பண்ணுவோம். கம்மியாக தான், கம்மி தான். அது வந்து ஒரு நார்மலா வெளியே வாஷிங் பண்ணா 600 இருந்து 800 வரைக்கும் வாஷிங் வரும். இது சும்மா அவங்களுக்கும் வந்து எங்களுக்குமே வந்து சரி கஸ்டமர் எங்கிட்ட வந்து நாங்க செக் பண்றோம், கஸ்டமருக்குமே ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். நம்ம செராமிக் பண்ணிருக்கோம், அதே மாதிரி அவங்க 6 மாசம் ஒரு வாட்டி அவங்க செக்அப்பும் பண்றாங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் தான் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கார் ஹேண்ட் ஓவர் பண்ணதும் என்ன ப்ரோ ப்ராசஸ்? செராமிக் பண்றதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன், கம்ப்ளீட் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன். நியூ காராக இருந்தாலும் சரி, 10 வருஷம் பழைய காராக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். எந்தெந்த இடத்துல பெயிண்ட் டேமேஜா இருக்கு, எந்தெந்த இடத்துல பெயிண்டோட டெப்த் எவ்வளோ இருக்கு, இந்த இடத்துல நாங்கள் ரப்பிங் பண்ணா பெயிண்ட் நிற்குமா இல்லை மேலே கிளியர் கோட் இருக்கா இல்லையான்றது ஃபர்ஸ்ட் நாங்கள் செக் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து பெயிண்ட்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ஒவ்வொரு பிராண்டுக்குமே ஒவ்வொரு பெயிண்டோட ஹார்ட்னஸ் டிஃபர் ஆகும். இப்போ இந்த மினிக்கு போய் இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து 10 layers பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஹார்டாக இருக்கும். இதில் நாங்கள் எவ்வளோ வாட்டி ரப்பிங் போட்டாலும் பெயிண்ட் எதுவும் ஆகாது. ஸோ மற்ற பிராண்ட்ஸ் நான் சொல்ல போனோம்னா நிறைய லோ பட்ஜெட் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் நாங்கள் பார்த்து தான் ரப்பிங் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இப்போ பெயிண்ட் ஏதாவது நம்ம டிங்கரிங் ஒர்க் இருக்கு, பெயிண்டிங் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம், இந்த பேனல் ரீபெயிண்ட் பண்ணிட்டு பண்றது பெட்டரா இருக்கும். இல்ல வேணாம் நான் இதுலயே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே மைனஸ் ஸ்கிராச்சஸ் இருந்துச்சா நாங்களே ஹேண்ட் டச்சப்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது எந்த சார்ஜும் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் பெயிண்ட் செக்அப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஷிங். வாஷிங்ல ஃபர்ஸ்ட் ஃபோம் வாஷிங். ஃபோம் வாஷிங் முடிச்சோடனே உங்களுக்கு என்ஜின் பே வாஷிங் வந்துடும், என்ஜின் பே கிளீனிங் வரும். ஸோ கிளீனிங் சொல்றது இன்ஜின் பே டீக்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, டீக்ரீசிங் அண்ட் அலாயில் கிளீனிங், அலாயில் கிளீனிங் அண்ட் அட்டாச்சஸ் கிளீனிங். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும், வாஷிங் முடிஞ்சிடும். வாஷிங் முடிஞ்சு வெளியே வந்தோடனே தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கரெக்ஷன். ஸோ பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வாட்டி வந்து டெப் மீட்டர் வச்சு செக் பண்ணிப்போம் பெயிண்டை.
ஸோ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது. பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணுவோம். பெயிண்ட் கரெக்ஷன்லேயே வந்து 3 லேயர் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஸோ 3 லேயர் ரப்பிங் பாலிஷ் பண்ணணும். பண்ணி முடிச்சப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபினிஷ் கொண்டு வர முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு பெயிண்ட் சர்ஃபேஸ் லெவலாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிளியர் கோட் அது பெயிண்ட்ல எந்த இருக்கும், எந்த டேமேஜாக இருக்காது. கிளியர் கோட்ல அந்த டேமேஜ் இருக்கும். ஸோ அந்த கிளியர் கோட்டை நம்ம ரப்பிங் பாலிஷ் பண்ணி லெவல் பண்ணுவோம். லெவல் பண்ணி முடிச்சப்போ தான் உங்களுக்கு அந்த கிளாஸி ஃபினிஷுமே அந்த சர்ஃபேஸ் ஷைனியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செராமிக் கோட்டிங் ப்ராசஸ் தான். ஸோ செராமிக் கோட்டிங் பார்த்தீங்கன்னா ஒட்டில் 3 லேயர் ப்ராசஸ் வரும். எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க, அது மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம். எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க நாங்கள் பண்ணுறது வந்து 6 லேயர் ப்ராசஸ், 10 லேயர் ப்ராசஸ் அப்படின்னு. இந்த லேயர் ப்ராசஸ் 10 லேயர்னா 10 லேயருமே செராமிக் போட மாட்டாங்க, எங்கேயுமே செராமிக் போட மாட்டாங்க. இது வந்து ஒரு மித்து சொல்ல போனால். ஸோ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்ட் கரெக்ஷன் பண்றாங்களே, இந்த 3 லேயர் பெயிண்ட் கரெக்ஷன் பண்றாங்களே, 3 லேயர் 4 லேயர் பண்றாங்களே, அதுவுமே அந்த லேயரோட ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து 7 லேயர்ஸ் பண்றோம், நாங்கள் 10 லேயர்ஸ் பண்றோம், எல்லாருமே 2 லேயர் 3 லேயர் தான் செராமிக் பண்ணுவோம். அதுக்கு மேலே யாரும் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டே போனீங்கன்னா எப்படி அடிக்கிட்டே போக முடியாது. ஸோ இதுதான். ஸோ இப்போ நீங்கள் செராமிக் பண்ணும்போது நீங்கள் வேறு எதுனா ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ சில பேர் வந்து ஏசி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் போகிறதுக்கான ரீசன் என்ன? ஏசிஸ் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபோம் கிளீனிங் மாதிரி பண்ணுவோம், ஜம்ப் கிளீனிங் பண்ணுவோம், இன்டீரியர் பேக்டீரியா கிளீனிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆட்-ஆன் சர்வீசஸில் வருது. இன்டீரியர் பேக்டீரியா கிளீனிங்கு, ஏசி ஜம்ப் கிளீனிங்கு, இன்டீரியர் டீப் கிளீனிங்கு. ஸோ உங்களுக்கு இது அண்டர்சேஸ் பெயிண்டிங் வரும், சைலன்சர் கோட்டிங் வரும், நிறைய சர்வீசஸ் இருக்கு. எதுவும் அந்த மாதிரி பண்ணலாம். கம்ப்ளீட்டா A to Z என்ன சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ செராமிக் கோட்டிங் முடிச்சுக்கோ. ஸோ அடுத்து என்ன ஸ்டெப்? அடுத்த டெஸ்டிங் தான். ஸோ டெஸ்டிங்னா என்னென்ன டெஸ்டிங் பண்ணுவீங்க? ஸோ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஒரு சர்வீஸ் எடுக்கிறாங்க, 30,000 40,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கஸ்டமருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிருக்காரு, அந்த கண்ணில் வந்து ஷைனிங்காக இருக்குது, பல பழங்க இருக்குன்னா அந்த வேக்ஸ் போட கூட அந்த ஷைனிங் கொடுத்துடலாம் நம்ம. ஓகே. ஸோ வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் கஸ்டமர் பிலீவ் பண்ண வைக்கிறதுக்காகவும் ஓகே இவங்க பண்ணியிருக்காங்க, ஒர்த்தபுளான ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதாக நாங்கள் எல்லா வெஹிக்கிளுமே எல்லா கஸ்டமர்ஸுமே நாங்கள் ஃபயர் டெஸ்டிங், ஹைட்ரோஃபோபிக் டெஸ்ட்டும் பண்ணி காமிச்சிருக்கோம். ஹைட்ரோஃபோபிக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் கோட்டிங்கோட பெனிஃபிட், மெயின் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வராமல் ப்ரொடெக்ட். ஸோ வாட்டர் மார்க் வர ப்ராடக்ட் இந்த லோட்டஸ் ஃப்ளவர் இல்லையா, அது மேலே நம்ம தண்ணி ஊற்ற அந்த இலை மேலே தண்ணி ஊற்றினா தண்ணி நிற்காது, அப்படியே மேலே படிஞ்சு போயிடும். அதுதான் ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணி காமிச்சிருவோம். அண்ட் ஃபயர் டெஸ்ட் பண்ணி காமிச்சோம். ஃபயர் டெஸ்ட்னா வந்து காரை வந்து நம்ம பெட்ரோல் ஊற்றி கொடுத்தனால காருக்கு ஒன்றும் ஆகாதுன்றது. ஓகே. இது என்னன்னா ஹீட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. எவ்வளோ நீங்கள் வெயிலே நிற்க வச்சாலும் ஓப்பன் ஏரியாவில் நிற்க வச்சாலும் பெயிண்ட்டுக்கு வந்து எந்த டேமேஜ் ஆகாது. ஸோ கஸ்டமர் லைவாகவே நாங்கள் ஃபயர் டெஸ்ட்டும் பண்ணிட்டோம். எங்கேயுமே ஃபயர் டெஸ்ட் மோஸ்ட்டாக பண்ணி காமிக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. நல்ல ப்ராடக்ட், நல்ல ட்ரஸ்டபுளான ப்ராடக்ட் போட்டாங்கன்னா பண்ணி காட்டுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் ஹைட்ரோஃபோபிக் டெஸ்ட்டில் ப்ரோ. ஆமாம். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது தாமரை இலையில் வந்து தண்ணி நிற்காத மாதிரி இதில் அப்படியே வடிஞ்சிடும் உங்களுக்கு அப்படியே. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஃபயர் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மார்க்ஸுமே போயிடுதுல ப்ரோ? ஆமாம், அந்த மார்க்ஸ். ஓகே ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு. ஆட்டோரெக்ஸ் ப்ராடக்ட் நாங்கள் யூஸ் பண்ண ப்ராடக்ட் ஆட்டோரெக்ஸ், அப்ரூவ்ட் பை ஸ்கோடா, வால்க்ஸ்வேகன் அண்ட் எம்ஜி. சரிங்களா? ஸோ இது வந்து வாரண்டி கார்டு, 3 இயர்ஸோட வாரண்டி கார்டு. இதுலேயே வந்து அப்ளிகேஷன்ஸ் 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து அவங்க மெயின்டெனன்ஸ்க்கு வர வேண்டிய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே என்ட்ரி பண்ணும். ஸோ இந்த வாரண்டி கார்டு வந்து உங்களுக்கு பேன் இந்தியா உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ எங்கேயுமே வந்து முதல்ல வாரண்டி கார்டு தரமாட்டாங்க, பில்லை எழுதி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. வாரண்டி கார்டுன்னு ஒரு இதுவே கிடையாது. எங்கிட்ட மட்டும் தான் வாரண்டி கார்டு எல்லாமே நாங்கள் வெஹிக்கிள்லேயே கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம செராமிக் கோட்டிங்கில் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு எந்த விதமான செராமிக் டீடைலிங், இன்டீரியர் டீடைலிங் அண்ட் இன்டீரியர் ஆக்சசரிஸும் வந்து ப்ரோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த விதமான இதுவாக இருந்தாலும் AVTODOCK வரலாம். செராமிக் கோட்டிங் அதோட பெனிஃபிட்ஸ், ஃபீச்சர்ஸ் அண்ட் என்னென்ன ப்ரைஸிங்கில் இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஆட்டோமொபைல் சம்பந்தமாக என்ன விதமான அப்டேட்ஸ் அண்ட் புது விஷயங்கள் இருந்தாலும் நாங்கள் ஓஜம் கராஜில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் ஃபார் Oojam Garage and stay tuned for the upcoming videos. Thank you.